வணக்கம், நான் பூமதி கோபாலகிருஷ்ணன். வெல்கம் டு boomas feathers. இன்றைக்கி நம்ம வீட்டிலையேவும் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கண்டென்ஸ்டு மில்க் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மில்க்மெய்டுன்னு கூட இதை சொல்லுவாங்க. வழக்கமாக இதை பாலும் சர்க்கரையும் சேர்த்து நல்லா வற்ற வச்சு தான் ரெடி பண்ணிப்பாங்க. எப்படியும் ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் ஆகும். ரொம்ப லேட் ப்ராசஸாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப குயிக்காகவேவும் ஒரிஜினல் டேஸ்ட்டில் நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸும் கம்மி தான், அதே போல் விலையும் கையடக்கமாக இருக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லான இந்த மில்க்மெய்ட் ரெசிபி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கப் பால் பவுடர் எடுத்திருக்கேன். பால் பவுடர் பொறுத்து தான் நம்ம எல்லா அளவுகளுமே சேர்த்துக்க போகிறோம். உங்ககிட்ட எவ்வளவு பால் பவுடர் இருக்கோ அதை பொறுத்து மித்த அளவுகளையெல்லாம் சேர்த்துக்கோங்க. 1 கப் பால் பவுடருக்கு 1/4 கப் சர்க்கரையும் 1/2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு அதாவது கார்ன்ஃப்ளாரும் 1 சிட்டிகை சமையல் சோடா உப்பும் 1 கப் பாலும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டிகள் எதுவும் இல்லாத மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இதை நல்லா காய்ச்சிறப்போ வசதியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இதில் சர்க்கரையெல்லாம் சேர்த்துருந்தோம். எல்லாம் கரைஞ்சி இப்போ மறுபடியும் பால் இருக்க கன்சிஸ்டன்சிலே இருக்குது. ஆனால் இப்போ நம்ம இதை வச்சு காய்ச்சிறப்போ கார்ன்ஃப்ளவர் பால் பவுடர்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வேகமாகவே கெட்டி ஆகிடும். அதனால் நல்ல சிம் போட்டுட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. கண்டினியூஸாக கலந்து கொடுத்துட்டே இருங்க, அடிப்பிடிக்க விட்டுட வேணாம். இதில் 1 சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துருக்கோம். அது சேர்க்குறதுனால நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். உங்களுக்கு சமையல் சோடா விருப்பம் இல்லைன்னா சேர்த்துக்க தேவையில்லை. டேஸ்ட் வைஸ் அதனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. கிளற ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலே, அதாவது ஒரு 3லேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளேயேவும் இது நல்லா அந்த மணிக்கு கெட்டியாக ஆக ஆரம்பிச்சிடும். நம்ம கிளர்ந்துட்டு இருக்கப்பயே தெரியும் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது. அப்படின்ற ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம ஆற விட்டுட போகிறோம். ஆறினதுக்கப்புறம் இது இன்னமும் கொஞ்சம் கெட்டியாகும். பார்த்திங்கன்னா இப்போதைக்கு இது கொஞ்சம் க்ரீமியாக ஆயிருக்கு. இப்போ ஆறினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நல்லா அந்த மில்க் மெய்டோட அந்த ஃபார்மேஷனுக்கே வந்துடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இதில் கட்டிகள் வந்துடுச்சு அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு டப்பாவில் போட்டு வச்சுருங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடில் கையடக்க விலையிலையும் வெறும் 5 நிமிஷத்துலேயே நம்ம இதை கலரி ரெடி பண்ணிடலாம். டேஸ்ட் வைஸ் நம்ம கடையில் வாங்குறதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்பவுமே சுவையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா ரெசிபீஸ்க்கும் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இப்போதும் boomas feathers-ஓட இணைந்தே இருங்க. அதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஆளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களோட மொபைலுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். தேங்க்யூ.